A chemical reaction does not involve. ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை இதுல எது நடக்காது does not involve அப்படின்னு கேட்டிருக்காங்க. A1 என்னன்னா formation of new substance having entirely different properties than that of reactions. இப்போ கார்பன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. ஸோ கார்பன் வேற, ஆக்சிஜன் வேற, ரெண்டும் சேர்ந்தா கார்பன் டை ஆக்சைடு. அப்போ ஃபார்மேஷன் ஆஃப் நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து கரெக்ட். ஓகேவா? பிரேக்கிங் ஆஃப் ஓல்டு கெமிக்கல் பாண்ட்ஸ் அண்ட் ஃபார்மிங் அ நியூ கெமிக்கல் பாண்ட். இப்போ ஏதாவது ஒரு பாண்ட் பிரேக் ஆகி நமக்கு நியூ கெமிக்கல் பாண்ட், இப்போ வந்து H2O இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். H2Oக்கு பாண்ட் பிரேக் இருக்கும். அது பிரேக் ஆகி நமக்கு என்ன கிடைக்குது? H2வும் O2வும் கிடைக்குது. ஓகே, திஸ் இஸ் அ நியூ பாண்ட். H2O இருக்கிற ஓல்டு பாண்ட் பிரேக் ஆகி நமக்கு என்ன ஆகும்? நியூ பாண்ட் கிடைக்குது. ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் டு ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ். இப்போ ரீஅரேஞ்ச்மெண்ட், இப்போ ஏதாவது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, தட் வில் பி a ரீஅரேஞ்ச்மெண்ட். இப்போ ரீஅரேஞ்ச்மெண்ட் ஏதாவது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ Fe இருக்கு, பிளஸ் ஒரு HCl இருக்கு. இங்க என்ன பண்ணது பாருங்க, FeCl2 பிளஸ் H2. இந்த 2 போகும், இந்த 2 போகும், பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா என்ன ஆகுது? இங்க இருக்கிற Fe வந்து நமக்கு இங்க வந்துடுது, ஹைட்ரஜன் வந்து வெளியில போயிடுது. அந்த மாதிரி ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ், அதாவது ரீஅரேஞ்ச்மெண்ட் மாறி மாறி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மாறி மாறி நமக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். ஆனா என்ன நடக்காது அப்படின்னு பார்த்தோம்னா D1, சேஞ்சிங் ஆஃப் ஆட்டம்ஸ். சேஞ்சிங் ஆஃப் ஆட்டம்ஸ்னா என்ன அர்த்தம் பாருங்க. Fe ரியாக்டன் சைட்ல இருக்கு, ப்ராடக்ட் சைட்ல Cu மாறுதுன்னா இது மாறாது. Feயா தான் இருக்கும். அது திடீர்னு ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டோ ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டோ Cuவா மாறுமா? மாறாது. சேஞ்சிங் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் எலமெண்ட் இன்டு தோஸ் ஆஃப் அனதர் எலமெண்ட். பாருங்க, ஒரு எலமெண்ட் Feன்ற ஒரு எலமெண்ட் Cuவா மாறாது. ஹைட்ரஜன் அப்படின்ற ஒரு எலமெண்ட் என்னவா மாறாது? ஆக்சிஜனா மாறாது. ஸோ அதனால ஆன்சர் திஸ் டஸ் நாட் இன்வால்வ். நியூ பாண்ட் ஃபார்ம் ஆகும், அந்த ஃபார்ம் ஆகுறது ப்ராப்பர்ட்டி டிஃப்ரெண்டா இருக்கும். அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும். இது இங்க போகும், அது அங்க போகும். அது மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குமே தவிர ஒரு ஆட்டமே சேஞ்ச் ஆகாது. அயன் காப்பரா மாறாது, ஹைட்ரஜன் ஆக்சிஜனா மாறாது.